ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி காயத்ரியோட பேசிட்டு இருக்கச்ச ராமாயணம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது காயத்ரி ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா. அது அப்போல இருந்தே வந்து இட்ஸ் பெண்டிங் ஃபார் அ லாங் டைம், ஆரம்பிக்கிறது எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு. எனக்கும் ரொம்ப நாளா வந்து ராமாயணம் வந்து மூலம் வால்மீகி என்ன சொல்லியிருக்கார், காளிதாசருடைய ரகுவம்சத்துல அது எப்படி வருது எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்தது. தனியா உட்காந்து படிக்க தோணாது. ஸோ அதை ஷேர் பண்றதுக்கு யாராவது இருந்தா நமக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கும் அதை படிக்கிறதுல. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நான் வந்து ராமாயணம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அதுவும் ஒரு காரணம், நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில. ஸோ நான் படிக்கிறதே அப்படியே ஷேர் பண்ணிட்டா எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். அது நான் ஒன்று ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம ராமாயணம் தெரியாதவான்னு இங்க யாரும் இல்ல இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே ராமாயணம் படிச்சவாதான், தெரிஞ்சதுதான். குழந்தையில இருந்தே நமக்கு ராமாயணம் சொல்லி கொடுத்துருக்கா. சாப்பாடு ஊட்டி விடுறச்ச, விளையாடுறச்ச, ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கச்ச பாட்டி ஏதாவது ஒரு கதை சொல்லுவா ராமாயணத்துல இருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம ராமாயணம் கேட்டு வளர்ந்தவாதான். அது போக நம்ம வளர நிறைய புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம். ராஜகோபாலாச்சாரியோட ராமாயணம் படிச்சிருக்கோம், டிரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சிருக்கோம், டிவி சீரியல்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் உங்கள சில பேர் வந்து கதா கூட கேட்டிருக்கலாம். நிறைய பேர் வந்து ராமாயண கதாலாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் கூட கேட்டிருப்பீங்க. ஸோ இங்க நான் வந்து புதுசா ஏதோ நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இதை ஆரம்பிக்கல. எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏஜ்ல வந்து நமக்கு ஒவ்வொரு விதமான ஒரு அதுல இருந்து நமக்கு கிரகிச்சுக்கிற விஷயம் பார்த்தோம்னா வேற வேறையா இருக்கு. ஒரே ராமாயணம் தான், அதே ராமர் கதை தான், அதே சீதை தான், அதே ஹனுமான் தான், அதே தான் திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா கூட ஒவ்வொரு சமயம் அதுல இருந்து நமக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு வருது, தெரியறது. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரே விஷயம் நமக்கு ஒரே கதை வந்து ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாதிரி ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் நம்மளுடைய இதிகாசங்கள்ல. அண்ட் ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இதிகாசங்கள் வந்து நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. இப்போ வேணா வளர்ற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம வளர்ந்த காலங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் தான் எந்த ஒரு விஷயமானாலும் அதுல இருந்து என்னத்தையாவது கோட் பண்ணி அம்மா அவர் அப்படிதான் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பா. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் ஹர்ட் ராமாயணா அண்ட் மகாபாரதா. குழந்தையில இருந்தே அது நம்மளோட சேர்ந்து வந்திருக்கு. ராமாயணம் மூலமாக நமக்கு வந்து தர்மம் நிறைய தெரியறதுக்கு நிறைய இருக்கு. ராமாயண மகாபாரதத்துல ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லணும்னா, ராமாயணம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தர்மா. அது பெருசா இன்டர்பிரேட் பண்றதுக்குலாம் இல்லை. ராமர் வந்து இதுதான் பண்ணோம்னா அதுதான், அதுக்கு வந்து ஒரு காரண காரியம் எல்லாம் சொல்லிட்டு அது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னா இல்லை. சுவாமிஜி கூட ராமரை பத்தி சொல்லும் போது ராமா இஸ் அ பர்சானிபிகேஷன் ஆஃப் தர்மா, ராமா இஸ் தர்மா. அவர் இதுவும் சொல்வார், ஒரு டான்ஸ்ல கூட ராமர் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் வந்து நிப்பா. ஒரு அந்த வில்ல வச்சுட்டு அவர் நேரா நிப்பார். அதை டெபிக்ட் பண்ற அந்த டான்ஸ கூட அப்படிதான் நிப்பா. நம்ம படங்கள்ல கூட ராமர்னு பார்த்தா நேரா நிக்கிற ராமர் தான்.
அவர் இந்த வளைஞ்சு நெளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற ராமர் கூட இந்த பட்டாபிஷேகத்துல கூட ரொம்ப ரேர் பட்டாபிஷேக ராமர். சாதாரண ராமர் லக்ஷ்மண பரத சத்ருக்குன்னு நின்று இருக்கிறது பார்த்தோம்னா ராமர் ஜம்முன்னு நின்னுட்டு ஸ்ட்ரெயிட்டா இருப்பார். அண்ட் கிருஷ்ணர் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இருப்பார். ஸோ சுவாமிஜி வில் சே ராமா இஸ் தர்மா அண்ட் கிருஷ்ணா இஸ் ஆனந்தா. இந்த ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால கிருஷ்ணர் எப்பவுமே வந்து வளைஞ்சு நெளிஞ்சுதான் இருப்பார். பட் ராமா இஸ் ஹோல் லைஃப் இஸ் தர்மா அவருக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய வேல்யூஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். வேதாந்தம் படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கும்போது கர்ம யோகா எல்லாம் படிக்கிறச்ச நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஒரு வேல்யூ விஷயத்துல ஒரு அஹிம்சா அப்படின்னு எடுத்துட்டா, இல்லைன்னா அமானித்தம், அதம்பித்தம், சாந்தி, ஆர்ஜவம், இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது படிக்கிறச்சா அது ஒண்ணு, ஏன்னோ ஒரு வேல்யூவை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது வேற. பட் அந்த ஆட்டிடியூட நம்ம எடுத்துன்னு வரணும் அப்படிங்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு லைஃப்ல. நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு மக்களோட. அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நம்ம படிச்சது ஒண்ணு ஆனா பண்றது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு தோன்றது. அப்புறம் பிரயத்தனம் பண்றீங்க, நிறைய பேர் வந்து பிரயத்தனம் பண்றது தெரியறது. பிரயத்தனம் பண்றச்ச நம்மளால இது ஏன் முடியல, ஏன் என்னால இது பண்ண முடியாம போறது அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வருது. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி நமக்கு முடியாதோ, இது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு கைவிடுற நிலைமைக்கு கூட சிலருக்கு வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும்னா நம்ம வந்து ஒரு ரோல் மாடல் நமக்கு வேணும். அந்த ரோல் மாடல் இருந்தாதான் நம்மளாலேயே அந்த மாதிரி வாழ முடியுங்கிற ஒரு மன தைரியம், ஒரு பக்குவம் நமக்கு ஏற்படும். இதெல்லாம் நமக்கு ராமாயணம் மகாபாரதம் மூலமா தான் வரும், வேற வழியே இல்லை. நம்மளுடைய இத்திஹாசம் மட்டும்தான் நமக்கு இதுக்கெல்லாம் வழி கொடுக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பக்தர்கள்லாம் இருக்கா, நாயன்மார்கள், ஆழ்வார்கள். அப்புறம் நார்த்லயே பார்த்தோம்னா மீரா பாயோடைய கதை, பக்தியை வளர்க்கறது எப்படி பக்தியோட இருக்கிறது, சரண்டர்னா என்ன, நம்ம கர்மயோகா பத்தி படிக்கிறோம். சரண்டர், வாட் இஸ் சரண்டர்? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இத்திஹாசத்துல ஒவ்வொரு கேரக்டர் மூலமா நமக்கு அழகா அதை எடுத்து சொல்றதுக்கு வால்மீகி எடுத்து சொல்லியிருக்காரு அதை. அண்ட் ரகுவம்சத்திலையும் காளிதாசர் அதெல்லாம் அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். ஸோ தெர் இஸ் அ நீட். இன்னைக்கு வந்து ராமாயணம் படிக்க வேண்டிய, அப்பெல்லாம் நம்ம கதா காலக்ஷேபம்னா டைம் பாஸ். அந்த காலத்துல டைம் பாஸே வந்து பக்தி தான். பக்தி அப்புறம் இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் படிக்கிற விஷயம் தான் டைம் பாஸா இருந்தது. இன்னைக்கு நமக்கு வந்து டைம் பாஸ் எல்லாம் ஹவு டு யூ பாஸ் யுவர் டைம் அப்படின்னு கேட்பா, வாட் டு யூ டூ அப்படின்னு. அப்ப நம்ம ஏதோ புதுசா எதிராவது சொல்லலைன்னா நமக்கு வந்து ஏதோ நம்ம ரொம்ப பின்தங்கிய வர்க்கத்தை சேர்ந்தவங்க மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. நம்ம இது படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ இந்த காலத்துக்கு ஒத்து வர மாதிரி இல்லையே, வாழலாம் ஏதோ டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் ஸ்பீஷீஸா இருக்கும் போல இருக்கே இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. அண்ட் ஈவன் பெரியவா கூட இன்னைக்கு இந்த காலத்துல பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு ராமாயண மகாபாரதம்லாம் எடுத்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கும் வந்து இனஃப் பேக்ரவுண்ட் இல்லை, ஃபார் வாட் எவர் ரீசன். செகண்ட் வந்து குழந்தைங்களுக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, பெரியவாளுக்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வீடா பார்த்தோம்னா எல்லாருமே தே ஆர் ஆல் ஆக்குபைட் வித் டிவி சீரியல்ஸ். யாருக்குமே வந்து சாயந்தரம் 6 மணி ஆனா விளக்கேத்தினா குழந்தைங்கள்லாம் விபூதி இட்டுக்கணும், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கூட விட்டு போயாச்சு. கம்ப்ளீட்லி கான். அந்த கல்ச்சர் கூட போயிடுச்சு. நமக்கு அந்த ரிலீஜியஸ் கல்ச்சர்னா என்னங்கிறதே இல்லாம எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது ஏதோ நம்ம மேல திணிச்சு நம்மளுடைய ஃப்ரீடமையே யாரோ பறிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு டிசிப்ளின்டு லைஃப் வாழறது கூட. ஸோ ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வாழறது எப்படி, அதுவும் நம்ம வந்து ராமாயணம் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி இத்திஹாசங்கள்லாம் படிக்கிறதுனால வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த காலத்து பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, எதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ணிக்கலாம், எதெல்லாம் நம்மளோட சக்தியில இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம இத்திஹாசங்களை படிக்கும்போது டெஃபினட்டா
நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல அதை எடுத்துட்டு வரலாம். ரெண்டாவது இமோஷனல் மெச்சூரிட்டி இன்னும் ஒண்ணு இருந்தாதான் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ்ங்கிறதே வந்து அந்த ஆட்டிடியூட் சேஞ்சே வரும். இமோஷனல் மெச்சூரிட்டி, நாட் கெட்டிங் too emotional about things, how to deal with my emotions. என்ன வந்து அந்த இமோஷன்ஸ் சில சமயம் நம்மளே வந்து அழிக்கிற அளவுக்கு சில இமோஷன்ஸ், சில பெயின், அதெல்லாம் டீல் பண்றதெல்லாம் கூட ராமாயணத்துல டெஃபினட்டா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு படிக்கிறதுனால. ஏன்னா நம்ம படிக்கும்போது ராமர் மெயினா வி ஃபோக்கஸ் ஆன் ராமா, பட் அதுல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னா, என்ன பேசுறா, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றா, அதெல்லாம் வந்து ஒரிஜினல் வால்மீகிய படிக்கிறச்சுதான் நமக்கு அது தெரியும். அப்கோர்ஸ் நீங்களா படிச்சிருக்கலாம், பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் த்ரூ த சேம் டெக்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின். அப்புறம் ராமாயணத்தை பத்தி சொல்றச்ச எல்லாரும் ராமருடைய ஸ்டோரின்னு இங்கிலீஷ்ல சொல்றச்ச ஸ்டோரின்னு சொல்லிடுறோம். ஸ்டோரின்னு சொல்றச்ச அது என்னமோ கதை கட்டி விட்டா மாதிரி, அதாவது இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரோ இப்படி ஒரு கதையை சொன்னா அந்த கதையை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேற இன்னைக்கு இருக்கு. ஸோ ராமாயணத்தை பத்தி பேசச்ச அது ஒரு கதையாக இல்லாமல் ஸ்டோரி ஆஃப் ராமான்னு இல்லாம லைஃப் ஆஃப் ராமா அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை மாத்திட்டோம்னா ராமருங்கிறவர் உண்மையாவே இருந்தார் அப்படிங்கறத அந்த ஒரு வேர்டை சேஞ்ச் பண்றதுலயே நம்ம வந்து it makes a big difference. Instead of saying story of Rama, life of Rama. ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி பேசுறோம், இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தார், அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்றச்சு கூட நம்ம அந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லாம ராமர், இப்போ நம்ம சொல்றோம்ல தாத்தா பத்தி அப்பாவை பத்தி அப்படின்னு பேசுற மாதிரி, நம்ம மனுஷால பத்தி பேசுற மாதிரி ராமரை பத்தியோ கிருஷ்ணரை பத்தியோ பேசினோம்னா அவளுக்கு வந்து அது ஒரு இந்த கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் பாக்குறோமே போக்கிமேன் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி படாது. ராமரும் கிருஷ்ணரும் பரத சத்ருக்னர்கள் யார பத்தி பேசினாலும் அவ எல்லாருமே நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற மாதிரி நம்ம அதை பிரசன்ட் பண்ணணும். நம்ம பிரசன்ட் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. ஹவ் வி பிரசன்ட் ராமா, லக்ஷ்மணா, பரத சத்ருக்னா, சீதா, ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கறதும் இருக்கு. யார பத்தியோ பேசுற மாதிரி இல்லாமல் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அவளை பத்தி நம்ம பேசுறோம், இந்த தேசத்துல இருந்தா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நமக்கு கன்விக்ஷன் வேணும். என்னுடைய ராமர், என்னுடைய லக்ஷ்மணர், என்னுடைய மூதாதையர்கள், பாண்டவர்கள் என்னுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் தட் ப்ரைடு. அந்த ப்ரைடையும் நம்ம வந்து வளர்த்துண்டாதான் நம்மளால ஒரு கன்விக்ஷனோட அது பேச முடியும். ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ராமர் ஏன் இப்படி பண்ணினார் அப்படி இருந்ததுன்னு குழந்தைகள் கேட்டா கூட, இல்ல உங்களுக்கே அந்த கேள்விகள் வந்தா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது சொல்றதுக்கு இன்னைக்கு இருக்கா, நிறைய பேர் இருக்கா. இதிகாசம் விஷயத்துல ஒரு கேரக்டர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு, ஏன் இந்த மாதிரி பேசினா, ஏன் இந்த மாதிரி நடந்துட்டா, அதெல்லாம் கேள்வி கேட்க கேட்க நமக்கும் ஒரு தெளிவு வருது. So Ramayana, I felt we'll start as early as possible. ஏன்னா அதுல இதிகாசங்கள் வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷ 4 புருஷார்த்தத்தை பத்தியும் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது ராமாயணம்ங்கிறது. ஏன்னா ராமாயணத்திலயும் வேதாந்தம் இருக்கு, தர்மம் இருக்கு, அர்த்த காமத்தை பத்தி எப்படி வந்து வாழணும், ஒரு செக்யூரிட்டி, ஒரு பொருளை நம்ம சம்பாதிச்சா கூட நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், தானம்ங்கிறது எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ராமாயணத்துல நமக்கு போக போக நம்ம ராமாயணம் பார்க்கறச்ச டீட்டெயிலா அதெல்லாம் வரும். ஒண்ணு வந்து வால்மீகி ராமாயணம், ரெண்டாவது வந்து வால்மீகி ராமாயணத்துல ஸ்ட்ரெயிட்டவே ராமரை பத்தின கதை தான் ஆரம்பிக்கிறது, லைஃப் தான் ஆரம்பிக்கிறது. ஸ்ட்ரெயிட்டவே ராமர் எப்படி இருந்தார், அவரை பத்தின அந்த வால்மீகி எழுதினதை லவகுச்சர் ராமர் முன்னாடியே பாடி காட்டுறதாக இருக்கு. பட் ராமருக்கு முன்னாடியே பல ராஜாக்கள் இருந்திருக்காங்க. ராமருடைய கிரேட்னஸ் ஒரு பக்கம், தசரதரும் ஒரு இஸ் a கிரேட் கிங். நமக்கு மோஸ்ட்லி தசரதர் அப்படின்னாலே வந்து கைகேயி கிட்ட அழுதுன்னு இருந்த தசரதர் அப்படிங்கறதுதான் மனசுல நின்று இருக்கு. பட் ரகுவம்சத்தை பார்த்தோம்னா we will know more about தசரதா ஆல்சோ. ரகு
முன்னாடி அந்த ராமருடைய அப்பா, அவருடைய அப்பா, அதுக்கு மேல திலீபன்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரகுவம்சம். ரகுவம்சம்ங்கிறது ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடில இருந்தே ரகுவம்சம்ங்கிற அந்த அந்த பரம்பரை, அந்த ராஜாவுடைய அந்த இது ஃபுல்லா, அந்த பரம்பரையை பத்தின அது ஃபுல்லா வருது. ஸோ அதுல அந்த காலத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்க, அந்த சிட்டி எல்லாம் எப்படி இருந்தது, மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, அவங்களோட ஃபைன் ஆர்ட்ஸ் என்ன, அவங்களோட டைம் பாஸ் என்ன, எல்லாமே ரொம்ப அழகா அதுல இருக்கு ரகுவம்சத்துல. என்ன காளிதாசர் ஒரு போயட் இல்லையா, கவி. அதுல அந்த கவியுடைய அந்த அந்த அவர் அனுபவிச்சு எழுதினதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். So I thought I will first do ரகுவம்சத்துல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தசரதர் ராமர் வரைச்ச வால்மீகியோடைய ராமாயணத்தை எடுத்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அது இன்னைக்கு விஜயதசமி நாளா இருக்கு, இன்னைக்கு நல்லபடியா அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நாளும் பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி. நான் விஜயதசமிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. ஃபியூ டேஸ் பேக் காயத்ரி மறுபடியும் கேட்டா, ஸ்ரீ எப்போ ராமாயணம் ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா. ஸோ அப்ப கூட நான் நவராத்திரி வருது, விஜயதசமி வருது எல்லாம் யோசிக்கல. அப்புறம் தான் டக்குன்னு தோணித்தோ, விஜயதசமி வருதே இப்போ நவராத்திரி அப்படின்னு சொல்லி நான் அதை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. காரணம் என்னன்னா, விஜயதசமி ராமரோட சம்பந்தப்பட்ட ஒரு நாள். ராமர் ராவண வதம் பண்ணிட்டு ராம்லீலாலாம் இன்னைக்கு பண்றா இல்லையா, ராவனுடைய எஃபிஜி எல்லாம் பண்ணி எரிக்கிறது எல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ராமர் ராவணனை வதம் பண்ணின நாள். இன்னொன்று மகிஷாசுரன், நமக்கு சாதாரணமா தெரிஞ்ச கதை துர்காதேவி மகிஷாசுரனை 9 நாளா சண்டை போட்டு 10வது நாளாக இன்னைக்கு அவனை கொன்னு she had victory, விஜயதசமி, she was victorious அப்படின்னு சொல்றது. ஸோ அம்பாளும் எப்படின்னு பார்த்தா மைல்டா இருக்கிறவாள்கிட்ட ப்ரொடெக்டிவா இருக்கா. இதே ரொம்ப ஃபியர்ஸ் அண்ட் ஃபெரோஷியஸா இருக்கிறவாள்கிட்ட டிஸ்ட்ரக்டிவா தான் இருக்கா. அதனால அம்பாளுக்கும் 2 ரூபமும் இருக்கு, சாந்த ரூபமும் இருக்கு. உக்ரம்ங்கிறது நம்மளை அழிக்கிறதுக்குன்னு இல்லை, நம்மளை காக்கிறதுக்கு தான். நம்மளை நம்மளை அழிக்க வர்றவா கிட்ட இருந்து நம்ம அவ காப்பாத்தணுங்கிற போது அவ உக்ர ரூபம் எடுத்துட்டு எதிரிகளை தான் அவ தம்சம் பண்றாளே தவிர அவகிட்ட சரணடைந்தவர்களை அம்பாள் என்னைக்குமே கஷ்டப்படுத்தி நம்ம பார்த்ததில்லை. எல்லா கதையும் நம்ம தேவி மகாத்மியம், தேவி பாகவதம் எது எடுத்துட்டாலும் அம்பாளுடைய கருணையை தான் நம்ம நிறைய பாக்குறோம். ஹவு ப்ரொடெக்டிவ் ஷீ இஸ் அப்படிங்கிறது. இன்னொரு விஜயதசமியோட சம்பந்தப்பட்டது பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு அந்த விராட் தேசத்துல அஜ்ஞாதவாசம் முடியறது. அப்போ அந்த அஜ்ஞாதவாசம் முடியற நேரத்துலதான் துரியோதனாதிகள் அவளை அட்டாக் பண்ண வர்றான். அப்போ அர்ஜுனன் அந்த மரத்துல ஒளிச்சு வச்சிருந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து சண்டைக்கு போன நாள், இந்த ஃபைனல் டே ஆஃப் அஜ்ஞாதவாசம். அஜ்ஞாதவாசம் முடிந்த நாள், அதை குறிக்கிற நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அவளுடைய இது. அப்புறம் அவ திரும்பி வீட்டுக்கு போறது தீபாவளி அப்படின்னு சொல்லி அது தீபாவளியாக பாக்குறான். இதே மாதிரி கூட ராமர் ராவணனை வதம் பண்ணிட்டு திரும்பி போற நாள் தீபாவளி. தீபாவளியோட கனெக்டடாவும் இருக்கு இந்த விஜயதசமிங்கிறது. after 15-20 days when they go back, it is தீபாவளி. பாண்டவர்களும் சரி ராமரும் சரி ஆத்துக்கு திரும்பி போற நாள். விளக்கெல்லாம் ஏற்றி மங்களகரமா எல்லாரையும் வரவழைக்கிற அந்த சந்தோஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் விஜயதசமியோட கனெக்டடா இன்னொரு கதையும் இருக்கு. இது இதுவும் ராமரோட கனெக்டட், ஆனா ராமருடைய ஆன்செஸ்டர்ஸோட கனெக்டடான ஒரு ஸ்டோரி. ஸோ கௌட்சன் ஒரு ஸ்டூடெண்ட், அவன் தன்னுடைய குரு கிட்ட படிக்கிற வரதந்துங்கிற குரு கிட்ட இருந்து வேதாந்த சிரவணம் அப்புறம் மற்றது என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சு குருகுல வாசம் முடிஞ்சு குருவுக்கு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம தைத்திரிய உபனிஷத் கூட சொல்லுது, குருவுக்கு
ஆச்சாரிய பிரிய தனம், அவருக்கு எது பிரியமான தனமோ அந்த தனம் கொடுத்துட்டு தான் அடுத்த ஆசிரமத்துக்கே போகணும். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியனுக்கு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தட்சிணை கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ குரு சொல்றாரு, இல்லப்பா எனக்கு தட்சிணை எல்லாம் தேவையில்லை, நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருந்திருக்க, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நீ போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. ஆனா இவனுக்கு அதுல ஒரு என்னமோ பிடிக்கல, அந்த மாதிரி போறது அவனுக்கு சரியா படல. ஸோ ஹி கீப் ஆன் ரிப்பீட்டிங், இல்ல நான் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது கேளுங்கோ, என்ன வேணும் கேளுங்கோ, நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லவும் குருவும் என்ன சொல்றாரு, சரி உனக்கு எனக்கு ஏதாவது தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா 140 மில்லியன் கோல்டு காயின்ஸ் எனக்கு வேணும். நீ படிச்ச ஒவ்வொரு வித்தியைக்கும் 14 வித்தியை நீ என்கிட்ட கத்துன்னு இருக்கேன், ஒவ்வொரு வித்தியைக்கும் இத்தனை அப்படின்னு கணக்கு போட்டு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்காக இதெல்லாம் எனக்கு நீ தட்சிணையா கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் கலங்கல. அதுக்காக என்ன பண்ணா, நேரா ராஜா கிட்ட போறாரு. எந்த ராஜா? ரகு, ராமருடைய மூதாதை, ஆன்சிஸ்டர் ஆஃப் ராமா, ரகு கிட்ட போறாரு. இப்போதான் ரகு என்ன பண்ணிருப்பார், இந்த விஸ்வஜித் யாகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த யாகத்தின்படி தன்கிட்ட என்னென்ன சொத்தெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு ஒண்ணு. ஸோ பை த டைம் தி ஸ்டூடெண்ட் கோஸ் தேர், அவர் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார், அவர்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த சிஷ்யன், இந்த பிரம்மச்சாரி போய் இந்த மாதிரி என்னுடைய குருவுக்கு நான் தட்சிணை கொடுக்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்கறச்ச அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. அவர் என்ன சொல்றார், நீ இங்கேயே இரு, நான் உனக்கு 3 நாள்ல நீ கேட்ட தட்சிணை குருவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் உனக்கு கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இல்லைன்னு சொல்லாத ஒரு பழக்கம், அதுவும் நம்ம பார்க்கலாம். இதுல எல்லாம் பார்க்கறச்சு ரொம்ப அழகான இது. என்ன பண்ணுவார், இவர் நேரா இந்திரன் கிட்ட போவார். நேரா இப்ப இந்திரன் கிட்ட போய், ஏன்னா இவர்கிட்ட இல்லையே, இந்திரன் கிட்ட அந்த காலத்துல எல்லாம் எங்க வேணா நேரா தேவலோகம் போயிட்டு இருந்திருக்கா, அது ஒண்ணு தெரியறது. இந்திரன் கிட்ட போய் கேட்டோன்னே இந்திரன் குபேரனையே அனுப்பி வைக்கிறார். குபேரன்ட்ட என்ன சொல்றார், இந்த மாதிரி ரெண்டு விருட்சம் இருக்கு, அந்த ரெண்டு விருட்சத்துல இருந்து தங்க மழை பொழியட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்திரன் குபேரனுக்கு ஆக்ஞை கொடுத்தோடனே அந்த மரங்கள்ல இருந்து தங்கம் எல்லாம் நிறைய வரும். இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார், ரகு அதை எடுத்துன்னு போய் இந்த சிஷ்யன் கிட்ட கொடுத்து நிறையவே கொடுப்பார். அவர் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்து அனுப்பி வைப்பார். சிஷ்யனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் குரு கிட்ட போய் எல்லாத்தையும் குரு கிட்ட கொடுக்குறார். குரு சொல்வார், நான் கேட்டது இவ்வளவுதான், 140 மில்லியன் தானே, எனக்கு எக்ஸஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அது கொடுத்துட்டு அப்ப இவர் என்ன பிரம்மச்சாரி என்ன நினைப்பா, இந்த எக்ஸஸ் நான் எதுக்காக வச்சுக்கணும், ராஜா எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு, நான் ராஜா கிட்டே திரும்பி கொடுக்குறேன்னு ரகு கிட்ட போவார். ரகு என்ன சொல்வார், தானமா கொடுத்ததை நான் திருப்பி வாங்க மாட்டேன், அதனால அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே when he refused, then இவரே இந்த பிரம்மச்சாரி இதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார். ஸோ இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் இந்த மரங்கள்ல இருந்து காயின்ஸ் விழுந்தது. அப்படிங்கறதுனால இன்னைக்கு லக்ஷ்மி கட்டாட்சமும் எல்லாருக்கும் மியூட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இன்னைக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த மாதிரி விஜயதசமியோட கனெக்டடா இருக்கிற இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்ல நாளா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான சில ஸ்லோகங்கள் இன்னைக்கு அது பார்க்கலாம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம். இது வால்மீகிய நம்ம நமஸ்காரம் பண்ற ஒரு ஸ்லோகம், அவருக்கு வந்தனம் பண்றோம். ராமாயணம்னாலே எல்லாருக்குமே வால்மீகி தான் டெஃபினட்டா ஞாபகம் வரும். அப்கோர்ஸ் கம்பராமாயணம் இருக்கு தமிழ்ல, அப்புறம் ராமச்சரித மானஸ் இருக்கு துளசிதாசருடையது. சாதாரணமா நமக்கு ராமாயணம் அப்படின்னா துளசிதாசரும் வால்மீகியும் தான் எப்பவுமே ஞாபகம் வரும். அண்ட் வால்மீகி ஆதிகவி,
ஒரு பொயட்டிக் ஃபார்ம்ல வந்த ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா, ஒரு பொயட்ரினா அது ராமாயணம் அப்படின்னு இன்னி வரைக்கும் நம்ம பெருமையா சொல்லக்கூடிய அவ்வளவு அழகான ஒரு காவியம் அது. அவ்வளவு அழகா அதை எழுதியிருக்கார் வால்மீகி. ஸோ வால்மீகியும் ராமரும் கான்டெம்பரரிஸ் அப்படிங்கிறது இதுல தெரியறது நமக்கு. அப்கோர்ஸ் இந்த வால்மீகி முதல் நமஸ்காரம். எப்படிப்பட்டவர் இந்த வால்மீகி? வந்தே வால்மீகி. வால்மீகி அவருக்கு என்னுடைய நமஸ்காரம், வந்தனம். ஆருஹ்ய கவிதா சாக்கம். ஸோ ஒரு கவிதை அப்படிங்கிற ஒரு எஸ் சாரி, இந்த ஸ்லோகம் அப்புறம் ஷேர் பண்ணிடுறேலா ஸ்ரீவித்யா எல்லாத்தையும்? எஸ் எஸ் இந்த he's perched on the branch of poetry. கவிதா அப்படிங்கிற அந்த கவிதை பொயட்ரிங்கிற அந்த பிரான்ச்ல அவர் உட்கார்ந்து இருக்கார். அவர் ஆருஹ்யா மீன்ஸ் ஒன் who is perched on that. And கூஜந்தம் is cooing. கோகிலம், அவர் அவர் ஒரு குயிலுக்கு சமானமாக நம்ம இங்க பாக்குறோம். அந்த குயில் கூவர் தான் வால்மீகிங்கிற குயில். ரொம்ப ஸ்வீட்டா மதுரமா ராம ராமா அப்படின்னு. ஸோ அந்த மதுராட்சரம் ராம ராமாங்கிற வார்த்தையே மதுரமான ஒரு வார்த்தை. அத அந்த மதுரமான அந்த வார்த்தையை இவர் மதுரமா இன்னும் அழகா எடுத்து சொல்றார் அப்படிங்கறதுதான் கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம். ஸோ மை நமஸ்காரம் டு வால்மீகி. இது முதல் ஸ்லோகம். வால்மீகி நம்மளுடைய வந்தனம். We all do our namaskara to Valmiki. அடுத்ததும் வால்மீகியை பத்தினதான். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணः ஸ்ருவன் ராமகதாநாதகம் கோணயாதி பராங்கதிம். ஸோ வால்மீகி சிம்மம், முனிவர்களுக்குள் சிம்மமாக இருக்கின்ற வால்மீகி. அவர் ஒரு முனிவர். கவிதா வனச்சாரிணஹா, அவர் எங்க சாரிணஹா மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் சரதி, ஒன் ஹூ கீப்ஸ் மூவிங். எங்க வேர் இஸ் ஹி மூவிங்? வனம், வனத்துல, இந்த ஃபாரஸ்ட். ஹி இஸ் மூவிங் அரவுண்ட் இன் த ஃபாரஸ்ட். என்ன மாதிரி ஃபாரஸ்ட்? கவிதா, கவிதை அப்படிங்கிற அந்த வனத்துல ஹி இஸ் ரோமிங். அண்ட் அவர் சொல்ற அந்த ராமகதா அதை கேட்டு who will not attain paramgatim, யாருக்குதான் நற்கதி கிடைக்காது. இவ்வளவு அழகா வால்மீகி ராமகதைய நம்ம பிரசன்ட் பண்ணும்போது, ஒரு கவிதையாக அதை பிரசன்ட் பண்ணும்போது, அது கேட்கிறவாளுக்கு யாருக்குதான் நற்கதி கிடைக்காம இருக்கும் அப்படின்னா என்ன? அது கேட்கிறவாளுக்கு டெஃபினட்டா நற்கதி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். வால்மீகி வந்தனத்துக்கு அப்புறம் டெஃபினட்டா நம்ம வந்தனம் பண்ண வேண்டியது ஹனுமான். ஆஞ்சநேயரை நினைக்காம ராமாயணமும் இல்லை. அவர் ராமா அப்படின்னு சொன்னாலே ஹனுமானுடைய ஞாபகம் வராமல் இருக்க முடியாது. அந்த பக்தி, அந்த ஸ்ரத்தா, அந்த சரண்டர், எவ்ரிதிங் எல்லாத்தையுமே குறிக்கிறது ஹனுமான். என்னன்னு ஒரு கேள்வி கேட்காமல் ராமர் சொன்னா போதும், அவர் நினைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி. மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அந்த மாதிரி ஹனுமானுடைய ஒரு கேரக்டர் நம்மளால மிஸ் பண்ண முடியாது. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். லங்கா பயங்கரம், லங்கையே ஆட்டி படைத்தவர் ஹனுமான். So my namaskars to that Hanuman. And who is the heroic son of Anjana? Anjana உடைய மகன் அஞ்சனா நந்தனம். And வீரம், நல்ல ஒரு வீரன் அவர். ஜானகி சோகநாசனம், ஜானகி சீதாதேவியுடைய சோகத்தை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர். அவருக்கு ஆனந்தத்தை, கடைசியில அவர் ஒரு சோகத்தை நிவர்த்தி பண்ணி ஆனந்தத்தை கொடுத்தவர் ஆஞ்சநேயர் மூலமாக தான் அது நடந்தது. ஜானகி சோகநாசனம். கபீஷம் அக்ஷமஹந்தாரம், கபீஷா, he is also a கபீஷா. கபி means monkey. வானர ராஜா
கபீஷம் அக்ஷஹந்தாரம். அக்ஷன்கிறது வந்து ராவணனுடைய மகனுடைய பெயர். அந்த ராவணனுடைய மகனை அழித்தவர், கொன்றவர் அப்படிங்கிற ஒரு அது நம்ம பார்க்கலாம் ராமாயணத்துல அந்த கதையும். அந்த மாதிரி இருக்கிற ஹனுமானுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஆஞ்சநேயம் அதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமான நந்தனம். நந்தனம் பாவயாமி. இந்த மாதிரி இருக்கிற ஆஞ்சநேயருக்கு என்னுடைய நமஸ்காரம். யாரு? பாரிஜாத தருமூல வாசினம். பாரிஜாத்தம்ங்கிற மரத்தின் அடியில் அதன் இந்த ஷேட்ஸ் ஆஃப் த ட்ரீ அங்க வசிப்பவர். பாரிஜாத்த மரத்தின் அடியில் வசிப்பவர். And who is like a golden mountain. Kanchanadri. Kanchana means gold. Kanchanadri கமனீய விக்கிரகம். விக்கிரகம் means form. ஒரு கோல்டால ஆன ஒரு மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான தகிக்கின்ற அழகான ஒரு ஸ்ட்ராங் பாடி, விக்கிரகம், ஃபார்ம், அந்த மாதிரி இருக்கிறவர். அப்புறம் he is the son of வாயு பகவானுடைய மகன். அண்ட் அவர் வந்து அவருக்கு நான் என்னுடைய நமஸ்காரத்தை செய்கிறேன். So to that Hanuman who is the son of Anjana and the son of Vayu and who has the form of a golden mountain, எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தகதகன்னு இருக்கிற ஒரு ஃபார்ம், நல்ல பிரைட்டான ஃபார்ம். பாரிஜாத்த தருமூல வாசினம், மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பவர், அவருக்கு என்னுடைய நமஸ்காரம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். So namata, my namaskaram to Maruti who is ராட்சசாந்தகம், ராட்சசர்களை அழித்தவர். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான். எங்கெல்லாம் ரகுநாதனை பத்தி நம்ம பேசுறோமோ, எங்கெல்லாம் ராமரை பத்தி பேசுறோமோ அங்கெல்லாம் கண்களில் கண்ணீர் மல்க, சோகத்துல இல்ல பக்தியில, பக்தி அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம். தன் ராமனை பத்தி யாரோ பேசுறா, இந்த ராமனை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல கிருதமஸ்தகாஞ்சலிம் கிருதமஸ்தகாஞ்சலிம் இல்ல, பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் தான், with eyes filled with tears of ஆனந்தா. and கிருதமஸ்தகாஞ்சலிம்னா மஸ்தகம் வந்து தலை, மஸ்தகம்னா தலை, அது வந்து ஒரு பணிவோட, குனிந்த தலையோட, ஒரு பணிவை காட்டக்கூடிய ஒரு ஆக்ஷன், யூனோ, லைக் தலை குனிஞ்சு இல்ல, ஒரு பணிவோட இருக்கிற அந்த பொசிஷன். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஹனுமானுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஸோ நம்ம இன்னைக்கு ராமாயணம் ஆரம்பிக்கிறோம்னா டெஃபினட்டா எங்கேயோ ஆஞ்சநேயர் இருக்கார், அவருடைய அனுகிரகம் நமக்கு இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கா, இந்த ராமாயண கதா பண்றவா வந்து நீங்களே கூட நிறைய படிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு மங்கி எங்க இருந்தாவது வரும், ஒரு வானரம் வந்து உட்காரும், இல்லைன்னா ஹனுமான் வந்து மனுஷ ரூபத்துல நமக்கு நடுவுல இருப்பார், இல்லைன்னா ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாம பக்கத்திலேயே தான் இருப்பார் அப்படிங்கறதுலாம் நம்ம சின்ன பிள்ளைந்தே நிறைய கேட்டிருப்போம். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரத்தையோட அதை ஏத்துப்போம். டெஃபினெட்லி ஹனுமான் இஸ் தேர் வித் அஸ். அவருடைய பக்தி, அவருடைய அந்த ஸ்ரத்தையெல்லாம் நமக்கும் கொஞ்சம் ஒட்டிக்கும் அப்படிங்கறதுல வந்து சந்தேகமே இல்லை. So we'll read Ramayana with that attitude, you know. ஏதோ தெரிஞ்சதையே படிக்கிறோம் அப்படின்னு நினைக்காம, let us not assume we know ராமாயணா, இப்பதான் முதல் தடவை ராமாயணம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோட நம்ம ராமாயணம் ஆரம்பிப்போம். வால்மீகி ராமாயணம் வந்து 24,000 verses இருக்கு. They say that காயத்ரி மந்திரத்துடைய ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எடுத்து அவர் முதல் அக்ஷரமா வச்சு அதை ஆரம்பிச்சிருக்காருன்னு. பட் எனக்கு ரியலி எனக்கு எங்கெல்லாம் அந்த அக்ஷரம் வருதுங்கிறது இனிமே அது படிக்கிறதுதான் எனக்கும் தெரியும். எனக்கு எந்தெந்த வேர்ட்ஸ்ல வருதுன்னு எனக்கு தெரியாது. மேபி ஸ்லோவா நம்ம படிக்க நமக்கு தெரியும். ஸோ இந்த 24 அக்ஷரங்களை வச்சு அவர் பண்ணியிருக்கார்.
அண்ட் வால்மீகி ராமாயணம் வந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் இந்த மாதிரியாக சாப்டர்ஸ்ல இருக்கு. ரகுவம்சம் பார்த்தோம்னா ரகுவம்சம் ஆஸ் ஐ டோல்ட் யூ அது திலீபனுடைய கதையில இருந்து ஆரம்பிக்கிறது. அதுல 19 இருக்கு சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் எதனால திலீபன் கதைன்னா நம்ம வம்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்பவுமே வந்து ஒரு சொல்றோம் இல்லையா, அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அவங்க தாத்தா அப்படி, அவங்களுடைய மாமா அப்படி எல்லாம் அந்த குடும்பத்துல இருக்கிறவர்களை பத்தி பேசும்போது பேச பேச ஏன் வந்து பெரியவர்களை பத்தி நம்ம பேசுறோம்னா அவளை புகழும் போது அவளை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய வந்து அந்த சந்ததிக்கு ஏற்படுத்தணும். அப்படிங்கறனால உங்க அப்பா அந்த மாதிரி, உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு பெருமையா சொல்றதுக்கு காரணம் அதுதான். சோ அதையும் நம்ம வந்து அதன்படி நம்மளும் பேர் வாங்கணும் அப்படிங்கறத விட நம்மளும் அது மாதிரி வாழணும், ஒரு களங்கம் இல்லாமல் நல்லபடியா ஒரு தார்மீகமான ஒரு வாழ்க்கையோட நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவர்களை பத்தி பேசுறோம். அப்கோர்ஸ் ராமரை பத்தி பேசுறதுக்கு அவருடைய ஆன்செஸ்டர்ஸ் பத்தி பேசணுமான்னு ஒரு கேள்வி வரலாம். பட் ஏன்னா ராமரே வந்து பகவானுடைய அவதாரம்னு சொல்றச்சு எதுக்காகன்னு சொன்னா அந்த குடும்பத்தை அவர் அந்த அந்த சந்திர வம்சத்தை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த குடும்பத்துல இந்த அப்பாவுக்கு, இந்த தசரதனுக்கு, இவளுக்கு நாம் பிறக்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா. அப்ப அந்த அவருடைய மூதாதையர்களை பத்தி, அவருடைய ஆன்செஸ்டர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஒன்னும் தப்பில்லை. So we will read about them also. இக்ஷவாக்கு பரம்பரான்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து முக்கியமா நம்ம பாக்குறது வந்து திலீபன், அங்கிருந்து ஆரம்பிக்கிறது கதை. அதுக்கப்புறம் திலீபனுக்கு அடுத்து பாகு. தீர்க்கபாகு மீன்ஸ் ஒன் ஹூ ஹஸ் லாங் ஹேண்ட்ஸ்ங்கிற ஒரு மீனிங். அப்புறம் ரகுவனுடைய மகன் வந்து அஜன், அப்புறம் தசரதன், அப்புறம் ராமன். ஸோ திஸ் இஸ் இப்படிதான் வந்து ரகுவம்சம் இருக்கு. திலீபன், தீர்க்கபாகு, ரகு, அஜஹா, தசரதா அண்ட் ராமா. இது சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே. காளிதாசரை பத்தி சொல்லணும்னா காளிதாசர் ஏற்கனவே குமார சம்பவம் அவருடைய கவிதைகள்லாம் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் அவருடைய புக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா குமார சம்பவம், சாகுந்தலம், அப்புறம் மேகதூதம், அப்புறம் நிறைய எழுதியிருக்காரு அவரு. என்ன பார்த்தோம்னா சாகுந்தலம், அப்புறம் இன்னொன்னு அந்த ஊர்வஷி அண்ட் புருரவஸ் பத்தின ஒரு கதை இருக்கும். ஐ forgot the name. அது எழுதியிருக்கார். ஸோ இந்த மாதிரி மேகதூத்தம்ங்கிறது எது பத்தினா ஒரு யக்ஷன் வந்து குபேரன் கிட்ட இருக்கிற விக்ரமோர்வஷியம். ஸோ இதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். ஸோ எல்லாத்துக்குமே அப்புறம் ரித்து சம்ஹாரம்னு ஒண்ணு இருக்கு. ரித்து சம்ஹாரங்கிறது அபவுட் சீசன்ஸ், அந்த 6 சீசன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுடைய தேசத்தை பத்தி தான் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் அழகா எழுதியிருக்கார். மேகதூத்தம் வந்து ஒரு யக்ஷனுக்கு ஏதோ ஒரு கர்ஸ் கிடைச்சிடும். நான் படிச்சது இல்லை மேகதூத்தம் பிராங்க்லி. குபேரனுடைய இதுல இருக்கிறவர் அவர் வந்து தன் மனைவிக்கு வந்து தூது அனுப்புறாரு மேகத்தை. ஸோ அந்த மேகம் போற வழியெல்லாம் என்னென்ன பார்த்துட்டு போறதுங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஆல் ஓவர் எங்கெல்லாம் கிராஸ் பண்ணி போறதோ அந்த இடத்த பத்தின ஒரு விவரணை எல்லாம் அதுல இருக்கிறதாக சொல்றது உண்டு. ஐ ஹவ் நாட் ரெட் மேகதூத்தம். எதுவுமே நான் படிச்சது மேகதூத்தம்ல எதுவுமே நான் வந்து படிச்சது இல்லை. இன்னைக்குதான் ரகுவம்சமே நான் இப்பதான் முதல்ல படிக்கிறேன். அண்ட் ஊர்வஷி அண்ட் புரூரவஸ் கதை வந்து அமர் சித்திர கதால படிச்சதோட சரி. அதுக்கு மேல நான் படிச்சது இல்லை, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி காளிதாசருடைய எதுவுமே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரீடிங் ரகுவம்சா. ரொம்ப நாளா ஆசை இருந்தது, அது இன்னைக்கு நிறைவேறி இருந்திருக்கு. அண்ட் காளிதாசருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வாகர்த்தா விவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஸோ வாகர்த்தௌ இவ
வாக் அண்ட் அர்த்தா, வேர்ட் அண்ட் மீனிங், சொல்லும் பொருளும் போல. சம்பிருக்தௌ, சேர்ந்து இருப்பவர்கள். எப்படி வார்த்தையும் அதனுடைய மீனிங்கும் பிரிக்க முடியாமல் சேர்ந்து இருக்கிறதோ அது போல சேர்ந்து இருப்பவர் யாரு? பார்வதி பரமேஸ்வரோ. அவர்களும் வேற வேறையாக இல்ல. பார்வதியும் பரமேஸ்வரனும் வாக்கும் அர்த்தமும் போல, வேர்ட் அண்ட் மீனிங் போல சேர்ந்து இருக்கும் அவர்களை. அவர்கள் யாருன்னா ஜெகதஹ பிதரோ, இந்த உலகத்துக்கே அப்பா அம்மா அவங்கதான், தாய் தந்தை. பிதரோ அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? பேரண்ட்ஸ்னு சொன்னா அப்பா அம்மா ரெண்டும் சேர்ந்து வருது இல்லையா? அந்த மாதிரி பிதரோ. தே ஆர் த ஃபாதர் அண்ட் மதர். தொமேவ மாதாச்சு பிதா தொமேவ சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தே ஆர் த பேரண்ட்ஸ். நம்ம அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சிவனும் பார்வதியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சொல்லலாம் இல்ல, அதுதான் மீனிங். So வாகர்த்த பிரதிபத்தையே I am doing நமஸ்காரம் to him. So எதுக்காக இந்த நமஸ்காரம் வந்தே? Why do I do this நமஸ்காரம் to பார்வதி and பரமேஸ்வரா? வாகர்த்த பிரதிபத்தையே, சொல்லும் பொருளும் எனக்கு தெரியணும், அறியணும். அறியும் பொருட்டு எனக்கு அது நல்லபடியாக தெரியணும். ஏன்னா அந்த வார்த்தைகளை வச்சுதானே அவர் இந்த காவியமே எழுத போறார். அந்த காவியத்தை எழுதுறதுக்கு முக்கியமான விஷயம் வார்த்தைகள். அது நல்லபடியாக எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன். ஸோ வெரி பியூட்டிஃபுல். அது சாதாரணமா கேட்டிருக்கோம், பட் இப்ப அதை சொல்லும் போது அதை அனுபவிக்க தோன்றது. இப்படி சொல்லும் பொருளும் பிரியாமல் தனித்தனியாக எதுவுமே கிடையாது. வேர்ட்ஸை பிரிக்க முடியாது. அந்த வேர்டு இல்லாம அதுக்கு மீனிங்கும் இல்லை, மீனிங்கை தனியா எடுக்கவும் முடியாது, வேர்டு இல்லாம மீனிங்கும் இல்லை. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம் சிவனையும் பார்வதியும். சிவனும் சக்தியும் வேற அல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். அர்த்தநாரீஸ்வரர் நம்ம நமஸ்காரம் பண்றோம். இன் அதர் வேர்ட்ஸ், சிவபெருமான் அண்ட் பார்வதியோட அனுகிரகத்தோட காளிதாசா இஸ் ஸ்டார்டிங் திஸ் காவியா. காளிதாசனை பத்தின கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. காளிதாசருக்கு அப்பா அம்மா இருந்த மாதிரிலாம், காளிதாசன் ஒரு மூவி வேற இருந்தது, ரொம்ப பழைய படம். இப்ப பார்த்தோம்னா இன்னும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, ஏதோ ஒரு டிராமா பாக்குற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் வொர்த் வாட்சிங், நல்லா இருக்கும் அந்த கதை. காளிதாசருக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரிலாம் நம்ம அட்லீஸ்ட் எனக்கு தெரியாது. நான் அந்த ரொம்ப அவரை பத்தி அமர்சித்த காதல் படிச்சதுதான் எனக்கும் தெரியும். அண்ட் அந்த ஒரு ராஜா, காஷியில இருந்த ஒரு ராஜாவுக்கு வித்யோத்தமான ஒரு பொண்ணு இருந்தா. ஸோ அந்த பொண்ணுக்கு வரன் தேடுறார். அவர் ரொம்ப சாஸ்திர ஞானம் உள்ள ஒரு பொண்ணு, நல்லா படித்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்கணும்னு சொல்லும்போது அவ சொல்றா, எனக்கு சமமா சாஸ்திரத்துல ஞானம் இருக்கிறவர், என் கூட தர்க்கம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர் யாரோ அவரை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறா. ஸோ அந்த கண்டிஷன் படி அந்த நிறைய பேர் வரா, நிறைய பேர் கூட தோத்து போயிடா. தோத்து போறது மட்டும் இல்லாம கொஞ்சம் அவமானப்பட்டும் போறாங்க நிறைய பேரு. மீன்வைல் ராஜா வரருச்சி அப்படின்னு ஒரு அந்த அந்த அவருடைய காலத்துல ஒரு பெரியவராக இருந்த ஒரு ஸ்காலர், அந்த ஸ்காலரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வித்யோத்தமாட்ட சொல்லும் போது அவன் she will refuse. எனக்கு அவர் வேண்டாம்னு சொல்லி she will refuse. ஸோ இந்த மாதிரி அவர் ரிஃப்யூஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுறோம். அவளை எப்படியாவது பழி வாங்கணும், இவளுக்கு திமிர் ஜாஸ்தியா இருக்கு, அகங்காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு அவர் டீச்சர் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். இந்த மாதிரி போனப்போ ஒரு நாள் மற்ற ஸ்காலர்ஸ் எல்லாம் அங்க நடந்து வர்ற வழியில ஒரு உட்கட்டர் மரம் வெட்டுறவன் அந்த பிரான்ச்ல இந்த பக்கத்துல உட்காந்து அதை கட் பண்றத பார்த்துட்டு சிரிப்பேன். என்ன ஒரு முட்டாள் பாரு, அந்த கிளைய வெட்டினா தானும் சேர்ந்து விழுவோங்கிறது கூட தெரியாம உட்காந்து வெட்டின்னு இருக்கான்னு சொல்லி சிரிச்சுட்டே இந்த வரருச்சிக்கிட்டேன்னு சொல்வா, இந்த மாதிரி ஒருத்தரை நாங்க பார்த்தோம், இப்படி ஒரு மூடன் இருப்பானா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. உடனே வரருச்சிக்கு ஆஹா இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அவனை கூப்பிட்டு பேசினா ரொம்ப தத்தின்னு நல்லா தெரியறது அவருக்கு.
சரி இவனை வச்சுதான் நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போறேன், அங்க போய் நீ எதுவுமே பேசக்கூடாது, வாய மூடின்னு இருக்கணும், நாங்க என்ன சொல்றோமோ அது மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய சாது மாதிரி ஒரு இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு, ரொம்ப ஸ்காலர் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டு அங்க அழைச்சின்னு போவா அரண்மனைக்கு. அரண்மனைக்கு அழைச்சின்னு போனா அங்க வந்து இந்த பிரின்சஸ் வெல்கம் அவனை வந்து கேள்வி கேட்கறதுக்கு. அப்போ இவாலாம் சொல்வா, இன்னைக்கு அவர் வந்து மௌன விரதத்துல இருக்காரு, ஆனா நீங்க கேள்வி கேட்டா அவர் வந்து சைகையிலேயே வந்து பதில் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி வித்யோத்மா கிட்ட சொல்வார். உடனே இவளும் வந்து சரி படித்தவர், நம்ம மரியாதையா எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பா. எப்படி கேள்வி கேட்பான்னா, அவர் வந்து இது மூவில பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஒரு விரல் எப்படி காம்பா. இப்போ அந்த மாதிரி ஒரு விரல காமிச்சோடனே இவனுக்கு வந்து என்னது இது வந்து ஓ அவ கண்ணை நோண்டுற மாதிரி நமக்கு ஒரு விரல காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, ரெண்டு கண்ணையும் நோண்டுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு விரல காட்டுவாராம். அப்போ இவளுக்கு வந்து புரியாது. அப்படின்னா என்ன சொல்றாரு அவரு அப்படின்னு கேட்டோன்னா, இல்லம்மா நீங்க வந்து ஒரே வஸ்து தான் பிரம்மன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இவன் வந்து ரெண்டு இருக்கு, பிரம்மன் பிளஸ் மாயா அப்படின்னு இந்த பிளஸ் மாயாலாம் கேள்விப்பட்டிருப்பாரு. ஸோ பிரம்மனும் மாயாவும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பா. அப்புறம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷில் பி இம்ப்ரெஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுவா வந்து 5 விரலையும் மடக்கி இப்படி வந்து இதெல்லாம் ஒரு கதை, ஓகே அந்த மூவில பார்த்ததுதான். 5 விரலையும் மடக்கி ஒரு ஃபிஸ்ட் மாதிரி அவ அதை வந்து கேர்ள் பண்ணி அதை காமிச்ச உடனே இவன் வந்து உடனே இந்த மாடு மேய்ப்பவராக இருந்தவர் தானே இவர் காளிதாசர். உடனே அவர் என்ன பண்ணுவா, இவ ஏதோ என் முகத்துல பஞ்ச் பண்றதுக்காக தான் அவ கைய வந்து அந்த மாதிரி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், 2 கையாலையும் பஞ்ச் பண்ற மாதிரி அவர் கைய காட்டுவா. இதெல்லாம் ஒரு கதை தான், ஓகே எனக்கு இதெல்லாம் எவ்வளவு அத்தன்டிக்னு எனக்கு தெரியாது, பட் இது மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி 2 கையும் காமிச்சோடனே உடனே இந்த பிரின்சஸ் நிலவரசி வந்து கேட்பா, இவ என்ன சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு. இல்ல நீங்க வந்து பஞ்ச இந்திரியங்கள்னு வந்து கை காமிச்சாள், அவள் வந்து இந்திரியங்களோட சேர்ந்து இந்திரிய விஷயமும் இருக்குன்னு சொல்லி கை காமிச்சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பா. அப்புறம் சம்பவம் இந்த மாதிரி நிறைய இருக்கும், மூவியில பார்த்தா தெரியும், நிறைய இந்த மாதிரி அவர் ஏதோ சொல்ல இவ செய்கை காமிக்க அவர் செய்கை கொடுக்க, இதுக்கு இவாளோட இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் இவாளே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் கொடுத்து இந்த பிரின்சஸ் somehow I don't know how she got convinced. பேசுனவாளோட எல்லாம் கன்வின்ஸ் ஆகல, பேசாதவாளோட somehow she was convinced and she will agree கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பா. கல்யாணம் ஆன அப்புறம் she will realize இவன் வந்து ஒண்ணுமே தெரியாதவன், எல்லாருமே அப்படி ஏமாத்திட்டான்னு அவளுக்கு மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் ரொம்ப கோபமும் வந்து அவமானமும் தாங்க முடியாம தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதேன்னு சொல்லிட்டு அந்த தாசனாக இருந்தவனை வந்து கண்ணா பின்னான்னு பேசிடுவா. ரொம்ப பேசி வெளியில போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவா. இந்த வெளியில போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட அந்த பையன் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமா போறச்ச அங்க ஒரு துணி துவைச்சுட்டு இருப்பா. அந்த துணி துவைச்சுட்டு இருக்கச்ச பக்கத்துல நிறைய கல்லாம் இருக்கும், அந்த துணி துவைக்கிற கல்லையும் பார்ப்பான். அந்த துணி துவைக்கிற கல்லு மட்டும் முழுன்னு இருக்கும், மொத்த கல்லெல்லாம் முறமுறன்னு இருக்கும். அப்போ எனக்கு தோன்றது, அடிக்க 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 வந்து ஒரு மொறுமொறுப்பா இருக்கிற ஒரு கல்லு கூட இப்படி மழுன்னு ஆயிடுட்டே. அப்போ வந்து இவன் இவ்வளோ எனக்கு அறிவில்லைன்னு சொன்னது, எனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இப்ப நானும் இந்த மாதிரி தானே ஷைன் ஆவேன் அப்படின்னு ஏதோ அவன் மனசுல தோணி நம்மளும் போய் படிக்கணும், நம்மளுக்கும் ஞானம் வேணும்னு சொல்லிட்டு he will look for a guru. இந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கச்சு ஒரு he will meet someone, ஒரு குரு பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்லாம் சொன்னோடனே அந்த குரு வந்து அவரை ஏத்துக்கிறார். ஏத்துக்கிட்டு அவருக்கு வந்து காளி மந்திரத்தை சொல்லி தர உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணணும்னு அவர் காளி கோவில்ல இருந்து டெய்லி அந்த மந்திர ஜபம் எல்லாம் பண்ணிட்டு மத்த என்னென்ன அனுஷ்டானங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு கூடவே படிக்கிறதும் படிச்சுட்டு இந்த மாதிரி சாதனை பண்ணிட்டு இருக்கார் பல வருஷம். அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் கோவில்ல இந்த மாதிரி ஜபம் பண்ணிட்டு இருக்கச்ச காளி வந்து ஒரு உக்ர ரூபமா தரிசனம் கொடுக்குறா. உக்ர ரூப காளிய பார்த்து சாதாரணமா எல்லாருக்கும் பயம் வரும். ஆனா இவர் காளிதாசன் வந்து ஹீஸ் நாட் முட்டாள்னு சொல்ல முடியாது, இன்னசென்ட், ஒரு வெகுளி, ஒரு கபடம் இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு வந்து காளிய ஃபியர்ஸா பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றும் மனசுல ஒரு பயம் எல்லாம் வரல.
ரொம்ப சாதாரணமா தான் இருப்பார். உடனே கதவை சாத்திடுவார். மெயின் டோரை சாத்திட்டு நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், நீ இந்த க்ஷணம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உரிமையோட ஒரு கபடம் இல்லாமல் அவர் கேட்கறத பார்த்துட்டு அம்பாளுக்கும் மனசு இறங்கி அவனுக்கு வந்து ஞானத்தை கொடுத்ததாக ஒரு கதை உண்டு. அப்புறம் இந்த தென் he will meet his wife, அதுவும் ஒண்ணு இருக்கு. தென் he will later on he will meet her. அப்ப அவ வந்து நீ என்னை ஏத்துக்கோ, மறுபடியும் பேலஸ்க்கு வா அப்படின்னு அவ கூப்பிட்டதாக ஒரு கதை இருக்கு. பட் அப்பவும் அவர் வந்து நான் அந்த மாதிரி ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோட எல்லாம் இருக்க முடியாது, பட் ஐ வில் கம் தேர் அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்றதாக இருக்கு. தென் she will get very angry and she will curse again. மறுபடியும் திட்டி கர்ஸ் பண்ணி மறுபடியும் அனுப்பிச்சிட்டதாக ஒரு கதை இருக்கு. பட் லேட்டர் ஆன் he will go to உஜ்ஜைன். அங்க போய் விக்ரமாதித்யன் கிட்ட, அந்த ராஜா கிட்ட போய் சேர்ந்து அண்ட் அங்க அஃப்கோர்ஸ் அங்க ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் போஸ்ட்ல இருந்து he became very famous after that. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காவியங்கள்லாம் எழுதி ரொம்ப பாப்புலர் ஆனார். இந்த காளிதாசருடைய இந்த ரகுவம்சத்தோட வில் ஸ்டார்ட் அவர் ராமாயணா ஆல்சோ. ஒரு சாதாரண கவி இல்ல, காளியோடைய அனுகிரகம் பெற்றவர். ஸோ நமக்கும் அந்த காளியுடைய அனுகிரகம் கிடைக்கணும், அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரோட இன்னைக்கு we will complete the session for today, and from tomorrow we'll directly go into Ramayana, that is Raghuvamsha. Straight away ரகுவம்சமே பார்க்கலாம். நான் ரகுவம்சத்தை வந்து அப்படியே தான் சொல்ல போறேன். ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு ராமாயணத்துக்கு, அதெல்லாம் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் இன்டு ஆல் தட். ஐ ஜஸ்ட் say whatever is there in that book, அவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். of course question answers எல்லாம் வச்சுக்கலாம், அதுல ஒன்னும் இல்ல டிஸ்கஷன்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். at the end of the session we'll have 10 minutes for that. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதுவும் நம்ம பேசிக்கலாம். we'll have it on Wednesdays, every Wednesday. I hope the time will be suitable for all of you. Same time 7:30 to 8:30 we'll have on Wednesdays, and Tuesdays as usual Sadhana Panchakam will continue from next Tuesday. Okay, we'll continue tomorrow. We'll start with Raghuvamsha. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. இது ப்ரோஸ் ஃபார்ம்லயா இல்ல பொயட்ரி ஃபார்ம்லயா அது காளிதாசரோட ரகுவம்சம்? பொயட்ரி ஃபார்ம்ல. அது பின்ன டவுன்லோட் பண்ணிக்கணுமா? தேவையில்லை, சம்ஸ்கிருதத்துல தானே இருக்கும். வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் தான் ஃபுல்லா. ஓகே, ஃபுல்லா சம்ஸ்கிருதத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நெட்ல அவைலபிளா இருக்கு. சாரி ஸ்ரீவித்யா, நீங்க லைன் பை லைன் போறீங்களா ஸ்ரீவித்யா? அதை ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சோ தட் புக் லைன் பை லைன் போறீங்களா, இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி a gist of a particular chapter அந்த மாதிரி போறீங்களா? வேர்ஸ் பை வேர்ஸ். வேர்ஸ் பை வேர்ஸ் இஸ் இட்? ஓகே. ஏன்னா அது ஜஸ்ட் கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு, ஃபுல்லா படிக்க முடியாது. அப்ப அந்த இல்ல அப்படி இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு லைன் வேர்ஸ் பை வேர்ஸ் எழுதி வச்சுக்கலாம் இல்லையா? சோ தட் குழந்தைகளுக்கு நம்ம when we want to give it back it is easy. அதுக்காக கேட்டுட்டேன். எழுதியெல்லாம் வச்சுக்க வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே அது இருக்கு உங்களுக்கு நெட்லயே, அதெல்லாம் கூட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நான் அதை உங்களுக்கு கதையா தான் சொல்ல போறேன். ஒரு கதை சொன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வர்ற மாதிரி தான் நான் அதை சொல்ல போறேன். ஸோ நீங்க நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இதுல கவனம் இருக்காது, என்ன பேசுறோங்கிறதுல.
எழுதணும்னா எழுதிக்கலாம், ப்ராப்ளம். இன்னொரு இது அந்த கூஜந்தம் ராமராமேட்டிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? அது எனக்கு ராம ராமா அப்படின்னு கூஜந்தம் மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் கூயிங், கோகிலம் வந்து. ஓகே. அந்த மாதிரி வால்மீகி வந்து ஒரு குயிலுக்கு சமமாக வச்சு அந்த குயில் வந்து கவி பொயிட்ரிங்கிற ஒரு பிரான்ச்ல உட்கார்ந்து அது கூவர் தான். என்ன கூவருதுன்னா ராம ராமாங்கிற அந்த மதுரமான அக்ஷரத்தை வந்து அது வந்து கூவறதாக. நான் அந்த ஸ்லோகம் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுடுறேன். ராமாயணத்துல முதல்ல அந்த ராமாயண பாராயணத்திலேயே ரகுவம்சத்துல இருக்கு. ஆமா, ரகுவம்ச இல்ல வால்மீகியோடைய ராமாயணத்துல இருக்கு. கூஜந்தம் ராமராமி மதுரம் மதுராட்சகம் ஆருக்கிய கவிதா வால்மீகி கோகிலம். நான் இதை அனுப்பி வைக்கிறேன். இந்த 4 ஸ்லோகமும் நான் அனுப்பி வைக்கிறேன் குரூப்ல. மீனிங்கோடய இருக்கு. ஐ வில் சென்ட் along with the meaning also. So ஆதித்ய ஹிருதயம் பார்க்கலாமா? யாரெல்லாம் இருக்கு? நான் இருக்கேன். உத்தரா இருக்கு. ராதா இருக்கு. 23 வருஷம் சங்கீதா இருக்கு. ரமா, சங்கீதாவோட மாமியார் ரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுக்கு ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ 20, 21, 22, 23 ஒரு தடவை சொல்லலாம். சொல்லிட்டு புது ஸ்லோகங்கள் பார்க்கலாம். சரியா? ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் சன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஆதித்ய ஹிருதயம் 20th verse. தமோக்னாய நிமக்னாய சொல்லுங்க. நானும் சேர்ந்து சொல்றேன். தமோக்னாய் இருக்கா? கையில இருக்கா? ஸ்லோகம் எல்லாம் ரெடியா இருக்கு? இருக்கு. ஓகே. तमोघ्नाय हिमग्नाय शत्रुघ्नाय मितात्मने कृतज्ञाय देवाय ज्योतिषांपतये नमः. सप्तसामीकरापाय वाग्नये विश्वकर्मणे. ஹா முதல்ல வரக்கூடாது, இன்னுதான் முதல்ல வரணும். வன்ஹயே விஸ்வகர்மணே. विश्वकर्मणे नमस्तमोऽपि निज्ञाय लोकसाक्षिणे ருச்சையே லோகசாட்சினே. ஒரு நிமிஷம் இருங்க. யாரெல்லாம் இருக்கு? ஓகே, எல்லாரும் ஒவ்வொரு தடவை அந்த வேர்ஸ சொல்லிடுங்க. வசந்தி சொல்லுங்க. ருச்சையே தமோக்னாய ஹிமக்னாயில இருந்து வாங்கோ. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. शत्रुघ्नाय मितात्मने कृतज्ञाय देवाय तये नमः. ओके, उत्तर तमोघ्नाय हिमग्नाय शत्रुघ्नाय मितात्मने कृतज्ञाय देवाय ज्योतिषांपतये नमः. संगीता
विमग्नाय शत्रुघ्नाय मितात्मने कृतज्ञाय देवाय ज्योतिषां पतये नमः. சத்ருக்னாயாமிதாத்மனே சொல்லுங்க. नायात् शत्रुत्यात्मा मितात्मने. சங்கமித்ரா. हिमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतज्ञाय கிருதக்ஞாய ரெண்டு இருக்கு இல்லையா? कृतज्ञाय இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. கிருதக்ஞாய कृतज्ञाय देवाय ज्योतिषां पतये नमः. இங்க ரமணீயம்னு யாரோ இருக்காளே சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்றது எனக்கு கேட்கலையா இல்ல நீங்க சொல்லவே இல்லையான்னு தெரியல. ஆடியோ இல்லை. ராதிகா ராதிகா மத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. மேபி அது டிஸ்டர்ப் ஆகுதா என்னன்னு தெரியல. ராதிகா சொல்லுங்க. ராதிகா Vidya, in the meantime, Geeta எழுதியிருக்கா WhatsApp. She doesn't have the words in it. சரி ராதிகா நீங்க சொல்லுங்க. அப்போ கிருதக்ஞாய எல்லாருமே ஒரு மிஸ்டேக் என்ன பண்றீங்கன்னா கிருதக்ஞாய சொல்லிடுறீங்க. கிருதக்ஞாய அது சொல்லணும். சரி ஏதோ கிரைண்டர் ஓடுற மாதிரி சத்தம் கேக்குறது. ஓகே ராதா. என்கிட்ட வேர்ட்ஸ் இல்லை, நான் அது கேட்டதை வச்சுட்டு சொல்றேன். ஓ அப்படியா? நமோக்னாய நிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே कृतज्ञाय देवाय ज्योतिषां पतये नमः. சரியா? ஓகே கரெக்ட். ஓகே வேற யார் இருக்கா? லக்ஷ்மி சொல்றேன். तमोज्ञाय हिमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतज्ञाय देवाय ज्योतिषां पतये नमः. வெரி குட். சாரதா ஜி. शत्रुघ्नायमितात्मने ஒரு நிமிஷம் சாரதா ஜி. சத்ருக்னாயா சொல்லணும். शत्रुघ्नाय சரி तमोघ्नाय किमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतज्ञाय देवाय ज्योतिषां पतये नमः. ஹலோ போயிடுச்சதோ கனெக்ஷன். வித்யாஜி இருக்கேடா நீங்க லைன்ல? I think it's reconnecting. I think the connection. Sorry.
You are now the presenter. கேக்குறதா? Speaking. நாங்க பிரசன்டர்ல வருது இவாளை காணும். Radha, நீயும் சாரதா மாமியும் தான் host because Vidya ji நாங்க தான் டீச்சர். ராதாவும் சாரதா மாமி தான் கிளாஸ். நீங்க தான் டீச்சர். Okay. ஓகேவா இப்போ? வந்துருச்சு. Yes, கேக்குது.